மாணவி அம்ஜிகா மரணத்தில் வெளியான அரசின் கோரமுகம். மாணவி அம்ஜிகா தொடர்பில் அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர இழைக்கப்பட்ட அநீதிக்கு சமூக வலைதளங்களில் தீர்வை தேட தேவையில்லை என கூறுவது பொருத்தமற்றது. இந்த கூற்றுக்கு எதிராக நான் எனது கண்டனங்களை தெரிவிக்கிறேன் என சட்டத்தரணியும் சந்திரசேகன் மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளருமான அனுஷா சந்திரசேகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையிலே தனுஷா சந்திரசேகன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மின்சார சபையின் தலைவர் பதவி விலகல். இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்பலாபிட்டிய தனது பதவி விலகல் கடிதத்தை மின்சக்தி எரிசக்தி அமைச்சருக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை தென்னிலங்கை ஊடகம் தொடர்பு கொண்ட போது சபையின் தலைவர் திலக் சியம்பலாபிட்டிய உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மின்சார கட்டணம் மற்றும் இதர விடயங்களில் அரசியல் தலையீடு காரணமாக அவர் தனது பதவியிலிருந்து விலக செய்ய முடிவு செய்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை. இந்திய விமானப்படை. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த தாக்குதல்கள் நேற்று முடிவுக்கு வந்தது. இருந்தும் எல்லைப் பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை என்று இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய விமானப்படை தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. இன்று காலை இலங்கையை உலுக்கிய கோர விபத்து. நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் கொத்மலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட இரம்பொடி கெரண்டி எல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ரம்பொட கெரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. அதன்படி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை தற்போது 15 அதிகரித்துள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க பரிந்துரையில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டதற்கு நன்றி எனவும் கூறியுள்ள ட்ரம்ப், இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த தலைமைகளை இணைத்து பெருமைப்படுகிறேன் எனவும் கூறியுள்ளார். மேலும் இந்தியா பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை கணிசமாக அதிகரிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார்.